விசாரணை கைதி தானே, இவங்களை சிறையில சித்திரவதை செய்வதை நியாயமானு கேட்கறதுக்கு இந்த சமூகத்திலிருந்து ஒரே ஒருத்தர் கூட இருக்கல. நாங்களே பின்னாடி சிறப்பு நீதிமன்றம் வருது, சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை தராங்க. உலக வரலாற்றிலே இருக்காது. 16,300 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிக்கை. பெரிய பெரிய சாக்கு மூட்டையில தான் தந்தாங்க. அப்போ நான் பாளையங்கோட்டை ஜெயிலில் நான் அடைக்கப்பட்டிருந்தேன். அப்போ பாளையங்கோட்டை ஜெயிலில் எங்களுக்கு வழக்கமாக நாங்கள் ஒரு வண்டியில் இருப்போம். எங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் இன்ஸ்பெக்டர் போவார், அதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் ஏசி வருவார். 3 வண்டி வழக்கமாக எங்களை இங்கே கொண்டு வரும். ஆனால் அன்னைக்கு நாங்கள் வரும்போது 4 வண்டி இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ ட்ராவலர் வருது, காலியாக இருக்குது. அப்போது எனக்கு அது புரியல. நான் கேட்குறேன் அந்த ஏசிட்ட, சார் இந்த வண்டி எதுக்கு அப்படின்னு சொல்லி, நாளைக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் போகும்போது நான் போய் 5ஆம் நம்பர் கோர்ட்டில் போய் நிற்கிறேன். அப்போ கோர்ட்டில் போய் நிற்கும் போது அவர் சார்ஜ் ஷீட் கொடுக்குறாரு. உங்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்குறேன், பெற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டி நின்னா அங்கே வருது பாரு அப்படின்னு சொல்கிறார். பார்த்தா ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு வந்தாங்க. ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டெம்போ ட்ராவலர் கொண்டா. அந்த வண்டியில் நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த வண்டியில தான் அந்த சாக்கு மூட்டையில் தான் அந்த சார்ஜ் ஷீட் ஏறிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு கொடுத்துட்டு இந்த வழக்கை போலீஸே நடத்துச்சு. இந்த வழக்கை போலீஸே நடத்துச்சு. எங்களுக்கு வழக்கறிஞர்கள் கூட இல்லை. எங்களுக்கு வழக்கறிஞர்கள் வைக்க கூட தெரியாது. இந்த வழக்கு இப்படி இருக்கு, நாம் எதிர்கொண்டிருக்கின்ற வழக்கு இந்திய அளவில் பெரிய ஒரு வழக்கு. இந்த வழக்கை எதிர்கொள்ற அளவுக்கு சக்தி படைத்தவர்கள் நாங்கள், பெரிய அளவில் சக்தி படைத்தவர்கள். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அதிகபட்சம் நாங்கள் எங்களை படித்தவங்க 10ஆம் வகுப்பு தான் இருந்தோம். அப்படி இருந்து நீண்ட கால சிறைக்கு வாசத்துக்கு பிறகு நாங்கள் சிறையில் தண்டனை கைதி மட்டும் தான் படிக்க முடியும்னு இருந்துச்சு. நாங்கள் போலோநாத் சொல்லி ஒரு ஐஜி இருந்தார், அவருக்கு மனு போட்டு நான் கூட என்ன பண்ணேன், உள்ளே இருந்தே பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன். அப்புறம் மார்க்க கல்வி கூட நான் கற்றுக்கொண்டேன். மார்க்க கல்வி கூட கற்றுக்கொண்டு உலமா பட்டம் வாங்கினேன். இப்படி 2 அந்த சிறைச்சாலையை படிப்பதற்கான ஒரு இடமாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம். அப்படிதான் ஒவ்வொருத்தராக மாற்றிக்கொண்டோம். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பந்தமான அறிவுகள் வர ஆரம்பிச்சது. இந்த வழக்குனா என்ன, இதோடைய தன்மை என்ன, நீதிமன்றம்னா என்ன, இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொன்றா கற்றுக்கொள்ள வரும் பொழுது எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் முடிச்சு, ஒட்டுமொத்த வாழ்வையும் அஸ்தமிச்சிச்சு. எல்லா இடத்துலையும் நாங்கள் எங்கே போயினாலும் அங்கு எங்களுக்கான ஒரு முத்திரை தீவிரவாதிகளாகத்தான் பார்க்கப்போம். எங்களுக்கான ஒரு முத்திரை இவர்கள் தீவிரவாதிகள். நாங்கள் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் முத்திரை தீவிரவாதிகள் என்று. நான் முஸ்லீம் அல்லாத ஒரு உறவுகளை நான் இணைச்சு பார்த்தது நாம் தமிழர். நாம் தமிழர் என்னை கையோடு கைகோர்த்தவர்கள், என்னை நெஞ்சோடு அணைத்து கொண்டவர்கள் நாம் தமிழர். அப்படிதான் நான் பார்த்தேன். அதனால தான் என் அண்ணனோடு நான் இன்னும் உறவு, என்னை கூட பிறந்தவனை விட அதிகமான அன்பு அவர் மேலே. நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னோடு அன்பாக பேசுவார், என்னை விசாரிப்பார். அந்த மாதிரியான ஒரு அன்பு. நான் இன்னைக்கு இங்கே பேசுறதுக்காக வரல. நான் இங்கே கூட்டம் நடக்க, சிறைவாசிகளுக்கான ஒரு விடுதலை கூட்டம், இங்கே திரையிடப்படுற ஒரு ஆவணப்படம், இதை 2ஐயும் நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்த இடத்துல தான் இங்கே உங்கள்கிட்ட பேச சொல்கிறாங்க. ஏதாவது சொல்லு அவங்களுக்கு தெரியட்டும் அப்படி சொல்லி. நாங்கள் அனுபவிக்காத கொடுமைகள் இல்லை உறவுகளே, நாங்கள் அனுபவிக்காத கொடுமை. நான் சிறையில் முஸ்லீம் ஒட்டுமொத்தமாக அடைக்கப்பட்டிருக்கின்ற காலத்தில் நான் சொல்லுவேன். நான் எப்படி சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொன்னால், அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், சிறைவாசிகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், சிறைவாசிகளுடைய குழந்தைகள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. எனது தந்தை என்னைக்கு பள்ளிக்கு அழைத்து செல்வாரா, எனது தந்தை என்ன மைக்கில் உட்கார வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு என்னன்னு சொல்லி நான் விரும்புகின்றேன் என்று குழந்தைகள் இருந்தாங்க. இதெல்லாம் நான் பல மேடைகளில் நான் சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு இவர்களுக்கு நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தபோது இவர்கள் அந்த குழந்தையை பள்ளிக்கு அழைத்து செல்வதை நான் கண்டேன். பெரும் மகிழ்ச்சி எனக்கு. அந்த பள்ளியை, அந்த குழந்தைகளை அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போனது, அவங்க பெருநாள் அன்னைக்கு தொழுகைக்கு வந்தது, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. அந்த மகிழ்ச்சியில் தான் இப்பொழுது ஒரு பெரும் கல்லை போட்டிருக்கின்றது ஒரு அரசே அந்த நாட்டு மக்களை மகிழ்ச்சியில் வைத்திருக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஒரு அரசு அப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனால் அந்த அரசே எவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்களோ அந்த மகிழ்ச்சியை தட்டி பறிக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை எப்படி தட்டி பறிக்கணும்? இப்போ சிறையில் இருக்க ரஃபின்னு சொல்லி ஒருத்தர், சிறையில் இந்த பரோல் வழங்கப்பட்டதுக்கு பிறகு அவர் வெளியே கல்யாணம் பண்ணுவதற்கு பெரும் தயக்கம் அவருக்கு. என்ன நடக்குமோன்னு சொல்லி வீட்டினுடைய வலியுறுத்தலின் அடிப்படையில் அவர் திருமணம் செஞ்சு கொள்றாரு. திருமணம் செஞ்சு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா வீட்டிலிருந்து அந்த பொண்ணு இன்னும் இவர் வீட்டுக்கு வரவே இல்லை. அவர் சிறைக்கு போயிட்டார்.